புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா வெட்டுக்காடு கிராமம் மகுதுப்பட்டிங்கிற கிராமத்துல சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு வசதி வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு ரோடு போட்டு. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டை போட்டு இன்ன வரைக்கும் குண்டு குழியுமா இருக்கு. ஒரு மருத்துவ வசதிக்கு போகணும்னா கூட அவசர உதவி போகணும், காலேஜ் ஸ்கூலு பிள்ளைங்க போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த சாலை பழுதடைந்து காணப்படுறதுனால என்னென்ன சார் அவதிக்குள்ளாகிறீங்க மக்கள் சார்? இன்ன வரைக்கும் ஒரு மூணு பேர் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த 3 பசங்க இறந்து போயிருக்காங்க சார். அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்குமே சார், எல்லாத்துக்கும் நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கோம். எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம். இங்க உள்ள ஆண்டுகிட்ட இருக்க எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம். எங்களுடைய வாக்குகளை மட்டும்தான் வாங்குறதுக்கு வராங்களே தவிர எங்களுக்கான ஒரு வசதி ஏற்படுத்தி தரது எல்லாத்தையும் சார். எல்லாத்தையும் அவங்க வந்து வருவாங்க சார், ரோடு சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு அந்த ரோடு எங்களுக்கு வந்ததில்லை சார். ஏன் ஆகல அப்படின்ட்டு நீங்க மேற்கொண்டு முயற்சி பண்ணிருக்கீங்களா? எத்தனை முறை முயற்சி பண்ணிருக்கீங்க சார்? நாங்க ஒரு முறையும் நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாரம் மனு கொடுப்போம் சார். அந்த மனு பரிசீலனைக்கப்படுதா இல்லையாங்கிறது தெரியல. நாங்க உள்ள கொடுப்போம், சரிப்பா நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் போட்டு தரோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது செஞ்சதில்லை சார். முதலமைச்சருக்கு மனு கொடுத்து சார் எல்லாத்துக்கும் சார் கலெக்டர் மூலியமா கொடுத்ததுன்னா எல்லாத்துக்கும் தானே சார் போகும். கலெக்டர் கொடுக்குறோம்னா எது கொடுக்குறோம்? அதுக்கு அது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க சார். நம்மளுடைய சுத்துவட்ட கிராமம் மட்டும் மொத்தம் 6 கிராமம் சார். 6 கிராமத்துல ஒரு கிராமத்திலயும் பாத்தீங்கன்னா 1700 குடும்பங்கள் இருக்கு சார். ஒரு ஊர்லயும் அந்த ரோடு தான் சார் நல்ல மெயினான ரோடு. கிட்டத்தட்ட முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ரோடு போடும்போது 16 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலுப்பூர் டு கீரனூர் அந்த வழியா தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த குண்டு வெளியுமா இருக்கிறதுனால யாருமே அந்த ரோட்ல போறது இல்ல. அதே மாதிரி நம்ம பசங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க பாத்தீங்கன்னா வண்டி புது வண்டி எடுக்கிறாங்க. 3 மாசம் 4 மாசத்துல அந்த வண்டி ஒண்ணும் இல்லாம போயிடுது. ரொம்ப குண்டு குழிமா ஆயிருது. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு அரசு சட்டத்தை மீறி இந்த மாதிரி சாலையில உட்கார்றது உங்களுக்கு வந்து காவல்துறை இல்ல சார். நாங்க சார் வழக்கு பதிவுக்கு நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் சார். படிக்கிற குழந்தைகள் சார் அதே மாதிரிதான் சார் எங்களுடைய கிராம பிள்ளைங்களும் படிக்கிறதுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு சார். அந்த ரோடு எங்களுக்கு வந்து சுத்தமா கிடைக்கிறது இல்ல. இப்ப உங்க அரசு என்ன மாதிரியான சார்? எங்களுக்கு வந்து ஒண்ணும் இல்ல சார். எனக்கு வந்து அதுல வந்து பேருந்து போறது கிடையாது, எந்த வசதியும் வண்டி போறது கிடையாது அந்த ரோட்ல. எனக்கு வந்து 15 கிலோமீட்டர் நான் சுத்தி தான் அந்த இலுப்பூருக்கு வர்றதுக்கு நான் வர்றேன். 7 கிலோமீட்டர் கடக்க வேண்டிய சாலையை 15 கிலோமீட்டர் சுத்தி வந்து நான் கடக்கிறோம். அதனால எங்களுக்கு சாலை வசதி ரொம்ப முக்கியம். எங்களுக்கு சாலை போட்டு கொடுத்தாலே போதுமானது சார். ஓகே சார், நன்றி சார். போராட்டம் வெற்றியடைய நன்றி சார். நன்றி சார். தவறுன்னு சொல்லல. ஆனா அந்த கோரிக்கை கேட்கிற முறைகள் இருக்கு சரிங்களா? அந்த கோரிக்கை கேட்கிற முறையோட கேட்கணும். நீங்க ஆடியோ கொடுங்க. அந்த பையனையும் கூட்டி போயிருக்கிறாங்க. நிம்மதியா இருப்பியா? இங்க வந்து இருங்க. எல்லாருமே இந்த இடத்துல ஓரமா இருந்து